ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட்நெட் சேனல். நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த அழகு அழகு சீரியலோட இன்றைக்கி எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக பாக்கியராஜும் நம்மளோட மலரும் பேசிகிட்ருப்பாங்க. நைட் ஆகிடுச்சு. ஸோ பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பாக்கியராஜ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மதி இன்றைக்கி சண்டை போட்டாங்க அம்மா கூட அப்படின்னு சொல்லி. என்ன காரணங்கிறப்போ, நான் எக்கு சாப்பிட மாட்டேன் இல்லையா, அதுக்காக. ஸோ நீ எக்கு சாப்பிட மாட்டியா? ஆமாம், அதை சாப்பிட்டா உங்கள் அம்மா என்னைய ஒரு மாதிரி பேசுவாங்க. வீட்டில் இருக்க பொம்பளைங்க இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னைய திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால் நானும் சிக்கன் மீனுன்னு எதுவுமே வந்து நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் பாக்கியராஜுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. என்னடி இது இப்போ சொல்கிற? நான் நினச்சேன் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றத தான் நீயும் சாப்பிட்ற அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் இத்தனை வருஷமாக. எனக்கு இதை பற்றி சுத்தமாக தெரியாது. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து அழுக ஆரம்பிச்சிருவார். காரணம் என்னென்னா, நான் சம்பாதிக்கிறதே உனக்கும் பொண்ணுக்காகவும் தான். ஆனால் நீயே இப்படி சாப்பிடாமல் இருக்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுவார். அதை பார்த்துட்டு மலர் சொல்லுவாங்க, இதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது, அவங்க பாக்கியராஜுக்காக ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு ஷர்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸும் வாங்கி வச்சுருப்பாங்க. அதை காட்டுவாங்க. அதை காட்டினோன்னே, நான் உனக்குன்னு தானே கொடுத்தேன் இந்த பணத்தை அப்படிங்கும்போது, இது என்னோடய பணம், செலவு பண்ணுறது என்னோடய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கியராஜுக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது பாக்கியராஜ் வந்து, ஷர்ட் சூப்பராக இருக்குது, என்னடி இது பர்ஸு 1000 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ப்ரமோஷன்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மெல்லமாக பாக்கியராஜ் வந்து வெளியே எழுந்திரிச்சு வருவார். வெளியே எழுந்திரிச்சு வந்து ஒரு ஒரு பேக் ஃபுல்லாக வந்து ஏதோ ஒன்று ஒளிச்சு வச்சுருப்பார். அதை கொண்டு வந்து மலர்கிட்ட கொடுக்கும்போது, என்னங்க இது அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை இது எல்லாமே உனக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் பேசிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா நம்மளோட சுரேஷை காட்டுறாங்க. சுரேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பெட்ரூமில் போய் படுக்கலான்னு போவார். அங்கே பார்த்தா மதி படிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இந்த டைமில் லைட்டை போட்டுட்டு உட்காந்துருக்க, நீ எப்படி படிக்கிற, எப்படி நோட்ஸ் எடுக்கிறன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுருவார். அதுவும் இல்லாமல் அவர் கூட, என்ன நீ எங்கள் அம்மாவுக்கிட்ட ஓவராக பேசினேன்னு சொன்னாங்க, என்ன எனக்கு வந்து வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்த, என்ன உனக்கு என்ன திமிரா, இன்னும் உன்னோட திமிர் பிடிச்ச பேச்சை நீ நிறுத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பார் மதிக்கிட்ட. மதி சொல்லுவாங்க, ஆமாம், அவங்க வந்து என்னைய இலக்காரமாக பேசினாங்க, எனக்கு 20,000 தான் சம்பளமா அப்படின்னு கேட்டாங்க. அதை கேட்டுட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும், அதனால தான் அப்படி பேசினேன் அப்படின்னு அவங்களும் சுரேஷ்கிட்ட சொல்லுவாங்க. சரி, நீ எப்படி வந்து படிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணி விட்டுருவார். உடனே மதியம் என்ன பண்ணுவாங்க, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாலில் போய் லைட்டை போட்டுட்டு உட்காந்துருவாங்க. ஹாலில் லைட்டை போட்டு உட்காந்தோன்னே அவங்க அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க. என்னது ஹாலில் லைட் எரியுது, யார் பார்த்த வேலை இது, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அப்போது மதி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் படிக்கணும், நான் நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு நோட்ஸ் எடுக்கணும். என்ன நோட்ஸ் எடுத்து இப்போ தான் நீ கிழிக்க போறியா? ஸோ நைட்டுக்கு படித்து தான் நீ போய் அடுத்த நாள் கிளாஸ் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து கொஞ்சம் சத்தம் போடுவாங்க. இந்த மாதிரி பண்ணாத, என்னால் தூங்க முடியல, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரூமில் போய் படி அப்படிம்பாங்க. இல்லை, சுரேஷ் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அவன் தூங்க வேண்டாமா, நீ லைட்டை போட்டுட்டு உட்காந்துருந்தா எப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் போய் சுரேஷ்கிட்ட பேசுவாங்க. அப்போ சுரேஷ் வெளியே வருவார். வெளியே வந்துட்டு திருப்பி வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் மதி என்ன பண்ணுவான்னா, சரின்னு உள்ளே போவா. ஆனால் அங்கேயும் உன்னை படிக்க விட மாட்டேன்னு சொன்னானே, இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு மதி வந்து வெளியே வந்து உட்காந்துக்குவாங்க. வெளியில் போய் வெளியில் இருக்க ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்துக்குவாங்க. அப்புறமா வந்து சுரேஷ் கேட்பார், ஏன்டி இங்கே வந்து உட்காந்துருக்க, உள்ளே போ அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் தான் லைட் போடலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா சரி வா உள்ளே வந்து படி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவார். ஏன்னா அவங்க அம்மா சத்தம் போடுவாங்க. அதுக்கப்புறம் இவ சரியில்லடா, இவ ரொம்ப திமிரு பண்ணுறா அப்படின்னு சொன்னனால சுரேஷ் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியாக கேட்குறேன், எனக்கு உன்னால் என்னோட கேஸை வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கும்போது மதி சொல்லிடுவாங்க, முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே கோவப்பட்டுட்டு போய் படுத்து தூங்கிடுவார். நெக்ஸ்ட்டு டே காலையில் ஆகிடும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் விடிஞ்சதுக்கப்புறம் மதியம் ஆல்ரெடி எந்திரிச்சு வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவங்க அத்தை நினச்சிக்குவாங்க, என்ன இவ இன்னும் ஓட ஆரம்பிக்கலையா, நேற்று போடல, இனிமேல் எங்கேயுமே கிளம்ப மாட்டா அப்படின்னு சொல்லி மதியம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.